वंदे गुरु श्री चरणारविंद साधु समस्त वंदे गुरु श्री चरणारविंद नाम संकीर्तन அப்படினா யஜ்ஞம் பண்றதுக்காக யஜ்ஞம் பண்ணி பாத்துக்கிங்களா யஜ்ஞம் பண்ண என்ன பண்ணுவாங்க மந்திர சொல்லி நெய் ஊத்தி நெருப்பெல்லாம் வர வைப்பாங்க இல்லையா அது பூஜாரி வழி தான் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கேக்கறி வழி பார்த்துட்டு இருப்போம் பட் இந்த யஜ்ஞத்துல என்ன பண்ணணும் இந்த யஜ்ஞத்துல நம்மளுடைய நாக்கு இருக்குல்ல அதுதான் ஸ்பூன் சத்தமா பாடுவோம் இல்ல அதுதான் என்னது நெய் சோ அப்படி சத்தமா பாடும்போது என்ன வரணும் எல்லாருக்குள்ளாரையும் ஃபயர் வரணும் இல்லையா காலையில எல்லாரும் எப்படி இருக்கணும் எல்லாருமே ஃபயர்டப்பா இருக்கணும் இல்லையா எல்லாருமே பாடணும் இப்ப ஓகேவா ஒரு 5 10 நிமிஷம் பண்ண போறோம் எல்லாரும் இப்ப பாட
பாட போறோம். என்னோட சேர்ந்து பாருங்க, கை தட்டிக்கிட்டே பாட போறோம். மந்திரம் தெரியும் இல்லையா? என்ன மந்திரம்? नमस्ते नरसिंहाय नमस्ते नरसिंहाय
वेदांत स्वामी श्री प्रभुपाद की जय। नमो विष्णुपाद परमहंस प्रभुपादाचार्य स्तोत्र भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर गोसाई महाराज प्रभुपाद की, नाम आचार्य श्रीदास ठाकुर महाराज की, आनंद कोटि वैष्णव की, प्रेम तो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद की, श्री श्री राधा कृष्ण गोप गोपीनाथ की, श्री श्री राधा कुंड गोवर्धन गिरी, वृंदावन धाम की, मथुरा धाम की, नवदीप धाम की, गंगा माई की, यमुना माई की, श्री श्री राधा माधवा की, श्री श्री कृष्ण बलराम, श्री श्री गोविंदा की, श्री श्री प्राण सिंहदेव स्वामी की, गौरी वाकम संगमय जूरी ओपनिंग डे महो महोत्सव की, काय गौर प्रेमानंदी, all glory to Asapuri, all glory to Asapuri, all glory to Asapuri, all glories, all glories, all glories. Guruvan Gauranga Srila Prabhu. ஓகே, இப்போ துளசி பூஜை பண்ண போகிறோம். எல்லாரும் மறுபடியும் அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. துளசிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. वृंदाये तुलसीदेवे प्रियाये केशवस्य च विष्णु वृंदाये तुलसीदेवे प्रियाये केशवस्य च विष्णुभक्ति प्रदे देवी सत्यवत्यै वृंदाये तुलसीदेवे प्रियाये केशव तुलसी महारानी की जय। नमो नमः तुलसी
Amen.
विष्णु भक्त शंकर नमः जगत महारानी की ओके நம்ம யோகா பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பாருங்க எல்லாரும் ஸ்ட்ரைட்டா एकदम ஸ்ட்ரைட் அவருடைய நாமத்தை அடுத்த 8 நிமிஷத்துக்கு நாம சாண்ட் பண்ண எல்லா ஸ்டாஃபும் உட்கார்ந்துக்கோங்க அடுத்த 8 நிமிஷத்துக்கு வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம் ரொம்ப எளிமையானது ஆனா இந்த மந்திரத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் நாம் எந்த அளவுக்கு கவனமா சொல்றோமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துடைய சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேனை நம்ம சொன்னோம் பிரபு நித்யானந்தா ஸ்ரீ எல்லாரும் கண்ணு க்ளோஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे தங்கமகேஸ்வரம் ஓப்பனிங்க்கு வந்திருக்கக்கூடிய அடுத்து பலராமன் எல்லாரும் வரவேற்கலாம். கிளாப் பண்ணுங்க. நீங்க பார்த்தாவே தெரியும், நிறைய பேர் கேட்பாங்க சேர்மேன் இவர் தானா கேட்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சது, இந்த அளவுக்கு நிறுவனத்தை பெரிய லெவலில் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எப்படி வெற்றி அடைஞ்சார், இந்த பக்தியினால் அவர் எப்படி வெற்றி அடைஞ்சார், தான் 30 வருஷமா எந்த விஷயத்தை கத்துக்கிட்டாரோ அது என்ன பண்ண போறாரு உங்க எல்லாருக்குமே வெறும் 30 நிமிஷம் சொல்லிக் கொடுக்க போறாரு. நிறைய பேர் சீக்ரெட்ஸ்லாம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துருப்பாங்க. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदांत स्वामी नामे नमस्ते सारस्वती देवे गौरवाणी. ஸோ சென்னைக்கு நான் அவ்வளோ வர்றதில்லை. அருண் தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அருண் வந்து என்னுடைய 3வது பையன், என்னுடைய 3வது பையன். மூத்த பையன் வந்து ராஜேஷ், அடுத்து பிரசன்னன், அவருடைய மனைவி அவங்க இருப்பாங்க, அருண் இருப்பார். உங்களுக்கு வைச்சார் கூட மேலே ஏற பார்க்கலாம்.
அருந்தா பார்த்துருப்பார். ஓகே. ஸோ நிறுவனத்தை பற்றி எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறுவனத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நான் ஒன்றும் அவ்வளோ சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஏன் இந்த காரியங்கள் பண்ணுறோம்? எந்த இப்போ காலையில் இருந்து என்ன பண்ணோம்? பூஜை பண்ணோம் இல்லையா? எதுக்காண்டி பண்ணுறோம்? கடை வளர்ச்சிக்காக. கரெக்டு, கடை வளர்ச்சிக்காக. வெரி குட். வேற நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் பொருள் கொடுத்தாருன்னா நம்ம என்ன செய்யணும்? தட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். அதான் பண்பாடு. ஒரு பொருள் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் மனிதர் உடலுக்கு. மனித பிரிவில் ஆட்டிடியூட் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா பண்பாடு. ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கினா அப்படின்னா நன்றி சொல்லணும். அதே தான் பகவான் இவ்வளவும் அவர் தான் கொடுத்துருக்காரு. நீயும் நானும் யாரும் கொடுக்கல. யாரும் கொடுக்கல. யாரும் கொடுத்துருக்கா? அப்போ அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஸோ நம்முடைய புனிதனுடையது யார் படிச்சிருக்கா? நீ என்ன படிச்சிருக்க? டிகிரி என்ன படிச்சிருக்க? பிகாம். நீ டிப்ளமா. நீ 8th ஸ்டாண்டர்ட். நீ பிஏ கம்ப்யூட்டர். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம் 8th ஸ்டாண்டர்ட். 12th. எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் எது படிக்கல? ஏன் படிக்கல? நானும் படிக்கல. நானும் உங்களை மாதிரி அப்படிதான் இருந்தேன். நான் 42 வயசு வரைக்கும் நானும் படிக்கல. வியாபாரம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் படிக்கல. ஆனால் படிச்சிருந்தோம். தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய புனிதோடு தெரிஞ்சுக்கணும். இங்கே யார் கிறிஸ்டின் இருக்கீங்களா? அவர் கருத்து சொல்லுவார். நீ என்ன சொல்ல? ஞாயிற்றுக்கிழமை எங்கே போவேன்? ஞாயிற்றுக்கிழமை எங்கே போவேன்? என்ன செய்வீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்க. என்ன படிப்பேன்? பைபிள். அவர் சண்டே எங்கே போயிடாரு? என்ன படிக்கிறாரு? முஸ்லீமா இருக்கீங்களா? முஸ்லீமா இருக்கீங்களா? நீ எங்கே போவ? என்ன படிப்ப? அவர் என்ன படிக்கிறாரு? இவர் என்ன படிக்கிறாரு? நீங்க என்ன செஞ்சீங்க? கோயிலுக்கு போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க. ஏற்கனவே அவர் கொடுத்துருக்காரு. உட்கார்ந்து இன்னும் எனக்கு குடு, இன்னும் என்ன செய்யற? குடு குடு தான் கேட்டு வந்தீங்க. தவிர அவருக்கு என்ன பண்ணீங்க? அவர் கரெக்டா சொன்னார். தொண்டு பண்ணணும்னு. என்ன சொன்னாரு? அவர் என்ன செய்யணும்? நம்ம தொண்டு பண்ண. ஏன்னா எல்லாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. நானும் நீயும் யாரும் கொடுக்கவில்லை. யாரும் அதான் இப்போ 1 கிராம் தங்கத்தை நீ உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பகவான் சொல்றாரு, பூமியிலோ அபரணோ வாயு கம்மனோ புத்தி தேவச அகங்கார இதயமே பின்னா பிரதிஷ்டா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் யாருன்னு தான் வருது சொல்லுது. இதுல என்ன செலவு இருக்கா? இதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் ரூபா கொடுங்கட்டமா? ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய நாக்கு இருக்கு, என்ன செய்யணும்? காது இருக்கு, என்ன செய்யணும்? இதுல என்ன கஷ்டம்? இது நீங்க செலவழிக்க முடியுங்களா? ஒரு செலவு கிடையாது. யார் செய்யணும்? யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். யார் செய்யணும்? ஏன்னா நாம தான் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். பகவான் சொத்தை கூட நம்ம என்ன செய்யணும்? அதானேப்பா. இப்போ நீ வந்து 1 மாதம் வேலை பார்க்குறீங்கன்னா 1ஆம் தேதி என்ன வேணும் உனக்கு? இல்லைங்க என்ன செய்வேன்? 31ஆம் தேதி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்மளால கேட்கணும் ஹைச்சார்லேருந்து. சார் 30ஆம் தேதி என்ன செய்யுங்க? கையெழுத்து ஓட்டுங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிருக்கோம். சர்வீஸ்க்கு என்ன வேணும்? புரியுதுங்களா? அப்ப சர்வீஸ் பண்றதுக்கு விதமா நம்ம வாங்குறோம். பகவான் எவ்வளவோ கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுத்தாங்க, ஏதாவது கொடுக்கணும்ல. அதுதான் இப்போ காலையில் வந்தோன்னு செய்யணும். காலையில் வந்தோம்னா செய்யணும். அதனாலதான் நம்ம நிறுவனத்தில் சொன்னாங்க ப்ரேயர். என்னது? ப்ரேயர். நம்ம வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ப்ரேயர். அதனால இப்போ டெய்லி 9:45 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெய்லி 9:45 அவங்க ஷோரூம் வந்து 9:45. ஸோ எல்லாரும் பண்ணீங்க, உட்காருங்க. 9:45 என்ன செய்வீங்க? இந்த நாமத்தை. ஏன்னா கலியுகத்தில் வந்து நாம பெரிய பெரிய இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் டைம் இல்லை, எல்லாருக்குமே இல்லை, நேரம் இல்லை. அது மெட்ராஸு என்ன டிரான்ஸ்போர்ட்டே 1 மணி நேரமா? என்னப்பா எல்லாரும் வர்றதுக்கு
3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அதனால உங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் கலியுகத்தை வந்து ரொம்ப சுலபமா கொடுத்தாரு. நீ ஒண்ணும் செய்யணும்ப்பா, என்னுடைய நாமத்தை சொல்லு. என்னுடைய ஹரியர் நாம ஹரியர் நாம ஹரியர் நாம கேவலம் கலவு. கலவுனா கலியுகம். கலியுகம் என்ன அர்த்தம்னா குற்றங்கள் நிறைந்தது. என்னது நிறைந்தது? கலியுகம்னாவே குற்றங்கள் தான். எல்லாம் குற்றம். பேப்பர் எடுத்தா என்ன வருது? சண்டை, சச்சரவு, ஊழல் எல்லாம் வரும். ஆமா, குற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் கொடுத்தார். என்ன? கீர்த்தனா ஏவசங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லணும். யார் சொல்லணும்? நம்ம தான் இருக்கணும். யார் சொல்லணும்? ஏன்னா நாக்கு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. நாக்கு யார்கிட்ட இருக்கு? நாக்கு சொல்லணும், காது ரெண்டே தான், வேற ஒண்ணும் இல்லை. நாக்கு சொல்லணும். ஏன்னா இந்த புலன்களையே கட்டுப்படுத்த முடியாது நாக்கு. 5 புலன்கள் என்னென்ன சொல்லுங்க? யாருக்கு தெரியுமா? கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தோல். இது நாக்கு 2 வேலை பார்க்கும். என்ன 2 வேலை? சாப்பிடும், பேசும். 2 வேலை அது பார்க்கும். என்னது? சாப்பிடும், பேசும். பிரச்சனை என்னன்னா தேவையில்லாம் பேசும், தேவையெல்லாம் சாப்பிடும். அதான் நீ பிரச்சனை. அடிக்கடி சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப இருக்கா? ஏன் இல்லை? நாக்கு சரியில்லை. என்ன சரியில்லை? எல்லாம் என்ன செய்வான்? சண்டை. இப்ப குடும்பமே இல்லை. உங்க மாதிரி அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரம்மா ஒரு ஊர்ல இருக்கும், வேலை பார்க்குற ஒரு ஊர்ல இருக்காரு, பிள்ளை ஒரு ஊர்ல படிக்கும். ஏன்னா உண்மையா போயா? அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தாங்க. அந்த காலத்துல நிறைய கூட்டு குடும்பம் இருந்தாங்க, ஒற்றுமை இருந்தாங்க. ஆனா கலியுகத்துல என்ன? நாக்கு சரியில்லை, சண்டை எல்லா வீட்லையும். அதெல்லாம் இல்லை, பிரிஞ்சு 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 போயிட்டோம். அடுத்து சாப்பாடு. தேவையில்லாம் என்ன செய்வோம்? சாப்பிடணும். தேவையில்லாம் அதெல்லாம் இன்னைக்கு டாக்டர் நிறையா வந்தாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி. அந்த டாக்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. நாங்கள் இருக்கிற காலத்துல எங்கள் தெருவுலேயே ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார். இன்னைக்கு தனித்தனியாக டாக்டர். பல்லுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் தான் ஆயிட்டாங்க. பல்லு டாக்டர் மட்டும் நிறைய பேர் வந்தாங்க. உண்மையா போய் ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் என்ன சரியில்லை? நாக்க சரி. அதனால நாக்க சரி பண்றதுக்கு தான் கலியுகத்துல சுலபமான வழி. நீ செலவழிக்கலாம் தேவையில்லப்பா. என்ன சொன்னா போதும்? சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது என்ன கஷ்டமா? நீங்க உங்க மதம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் உங்க மதத்தை ஆனா ஜபிக்கணும். ஆனா என்ன செய்யணும்? ஜபிக்கணும். ப்ரேயர் பண்ணி ஆகணும். ப்ரேயர் பண்ணணும். அவங்கவுங்க அவங்கவுங்க மந்திரத்தை அவங்க என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். நீங்க எல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட மதம் இந்த ஹரிநாம சங்கீதம். அதனால நீங்க எல்லாரும் டெய்லி காலைல வாங்க, சின்சியரா உட்காருங்க, பிரார்த்தனை. நாக்கு சொல்லணும், காது கேட்கணும். செய்யலாமா? அவசியம் செய்யும். என்ன செய்யணும்? யாருக்காக? நமக்காக. முதல்ல யாருக்காக? நமக்காக. மற்றவங்க இல்லை, நமக்காக நாம அந்த காரியத்தை செஞ்சு ஆக. புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும், 1978 நான் அந்த வியாபாரத்தில் இருக்கேன். அதில் எங்கள் அப்பா ஒரு சின்ன 100% இடம் கொடுத்தார். அதுலேருந்து இந்த வியாபாரத்தை நம்ம வளர்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக, கார்பரேட் நிறுவனமாக நம்ம கொண்டு வந்துருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நமக்கு வந்து இந்த கடைக்கு முக்கியமாக யார் வரணும்? யார் வரணும்? ஃபஸ்ட்டு முக்கியம் யார் தான்? வாடிக்கையாளர். அதானே? வாடிக்கையாளர் தான் நிறுவனத்தினுடைய முதல் சொத்து, முதல் ப்ராப்பர்ட்டி. யார் தான்? வாடிக்கையாளர். இப்போ உள்ள நிறைய நகை இருக்கு, இருக்கா இல்லையா? நிறைய நகை இருக்கு. உங்க கடைக்கு ஏன் வரணும்? அதானே? உங்க கடைக்கு என்ன இருக்கு? இதே தங்க தான் அங்கேயும் போறாரு, அதே ரேட்டு தான். அதில் என்ன பிரயோஜனம்? உங்க கடைக்கு எதே வரணும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? எது நல்லா இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, எந்த அளவு நீங்கள் வாடிக்கையாளருக்கு சேவை பண்ணுவீங்களோ அந்த அளவு தான் வாடிக்கையாளர் என்ன வாங்க உங்கள்கிட்ட வருவா. ஏன்னா நாங்கள் 1978 அப்படிதான்
வியாபாரத்தை என்ன செஞ்சிருக்கேன் கொண்டு வந்துருக்கோம். ஸோ வாடிக்கையாளர் வரும்பொழுது அன்போடு அவங்கள வாங்க இருங்க உட்காருங்க குடும்பம் மாதிரி நம்ம என்ன செய்யணும் அவங்கள்ட்ட பழகம். அவங்க வந்தவொன்னே என்ன செய்யணும் உபசரிப்பு பண்ணணும். ஸோ ஏன்னா கடைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் உங்க கடைக்கு ஏன் வரணும்? ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு அடுத்தவங்க திருப்பி திருப்பி எங்கே வரணும்? அது ரொம்ப முக்கியம். வந்துட்டு போறது முக்கியம் இல்லை, வர்ற கஷ்டப்பட என்ன செய்யறீங்க திருப்பி வர வைக்கணும், திருப்பி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வர மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா வாடிக்கையாளர் அப்படின்னா திருப்பி திருப்பி அவங்க நம்மகிட்டே வரணும். அப்போ அவங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒன்று என்ன? சேவை. அந்த சேவையை நீங்கள் எந்த அளவு அன்போடும் பண்போடும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட வருவார்கள். அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அதுக்காண்டி சின்ன வாடிக்கையாளர்கள் பெரிய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு சின்னது வாங்குவோம், நாளைக்கு ஏன்னா முதல்ல வந்து பார்ப்பாங்க இந்த கடையில் எப்படி பண்றாங்க எப்படி. ஏன்னா தமிழ்நாடு சென்னைக்கு நம்ம இப்போதான் முதல்ல வர்றோம், சென்னைக்கு முதல்ல தீங்கன்னு வந்தாச்சு, இருந்தாலும் சென்னைக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட். அப்போ வர்ற கஷ்டப்படுறாங்க அதனால நாம வாழ்க்கை யாருப்பா கஷ்டமாடா சரி சரி. அதனால சர்வீஸ் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள பிரபு சொன்னாங்க. நம்ம வந்து வாங்குவாங்க, நம்ம வேலையே ஒன்றே ஒன்று தான், சேவை பண்ணுறது தான். என்ன பண்ணுறது? சொல்லுங்களா? இப்போ சொன்னாங்க பகவானுக்கு நம்ம சேவை பண்ணணும், வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் மாதிரி பண்ணணும் சேவை. எந்த அளவு சேவையை அன்போடும் பணிவோடும் பண்போடும் நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர் நம்மளிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய சார்பாக நீங்கள் இருக்கீங்க, புரியுதா? என்னுடைய தங்கமேல் நிறுவனத்தினுடைய சேர்மன்கிற முறையில் என்னுடைய சார்பாக நீங்கள் கொஞ்சம் நாங்களே நேரில் வியாபாரம் பண்ணோம், நாங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும்? அப்போ நிறுவனத்தை பெருசுப்படுத்தணும். பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, பொறுப்பை எம்பவர்மெண்ட் மேனேஜர் நீங்கள் 2 பேரும். ஸோ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான், நீங்கள் என்ன செய்யறீங்க? முக்கியம் அடிப்படை வந்து எதுதான்? சர்வீஸ் தான். அடிப்படை வந்து என்னது? சர்வீஸ். அந்த சர்வீஸ் எந்த அளவு நீங்கள் பண்ணிக்கிறோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர் வளர்ச்சி மட்டும் இருக்கு, புரியுங்களா? 2வது நீங்கள் கடையெல்லாம் இருக்கலாம், நீங்கள் இருக்கணும்ல, யார் இருக்கணும்? ஸோ உங்களுக்கு பொறுப்பு நிறுவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் எதுக்கு கவலை பண்ண அவசியம் இல்லை. எங்கள் நம்ம கார்பரேட் நிறுவனத்தில் உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் வசதிகளும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, நிறுவனம் எடுத்துக்கணும். அதனால நம்ம வந்து சாதாரண கடை மாதிரியே கிடையாது. அது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம யாரு கார்பரேட் கம்பெனி, நம்ம யாரு. ஏன்னா நம்ம இன்னும் வளர்ச்சி பாதையில் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ திறமை நீங்க என்ன செய்ய, உன் வளர்ச்சி உருதுணை தெரியுமா சொல்லிப்பாங்க அடிக்கடி, புரியுதுங்களா? அப்ப அது யார் கையில இருக்கு? நீங்க உங்களை வளர்ச்சி பண்ணுவதற்கு அதிகமான வாய்ப்புகள். ஏன்னா இந்த வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அந்த வாய்ப்புகளை வந்து ஏன்னா நாங்கள் அதை நல்லா பயன்படுத்திடுவோம், அதே வாய்ப்பை உங்களுக்கு என்ன செய்யறப்பா கொடுக்குறோம். ஸோ நீங்க எந்த அளவு திறமையா வளர்ச்சி பண்றீங்களோ அந்த அளவு நீங்க என்ன செய்யலாம், வளரலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகளை வந்து நிறுவனம் உங்களுக்கு தரும். அதனால உங்களுக்கு எல்லா விதமான பொறுப்புகளையும் நிறுவனம் எடுத்துக்கொள்ளும். அதனால நீங்க எதுக்கும் கவலை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நிறுவனத்துக்கு 2 கண்ணு, ஒன்று வாடிக்கையாளர், இன்னொன்று யாரு நீங்க, இன்னொன்று யாரு. ஏன்னா நான் இன்னைக்கு பேசிட்டு போயிடுவேன், நான் இன்னைக்கு பேசிட்டு யார் பார்க்க போறா? நீங்க தான் பார்க்க போறீங்க. யார் பார்க்க போறா? பொறுப்பு யாரு? நீங்க தான். அப்ப நீங்க உங்களுக்கு பொறுப்பு யாரு? நிறுவனம். அதனால நீங்க எதுக்கும் கவலை பண்ண அவசியம் இல்லை. புரியுதா? 3வது டீம் பொறுப்பு. என்னது? இப்ப எத்தனை பேருக்கு இருக்க போறாங்க? 80 பேரா? 60? 65 பேர். ஸோ 65 பேர் எப்படி இருக்கணும்? புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ ஈகோன்னு ஒன்று வந்துருக்கும். என்ன இருக்கும்? ஈகோன்னு ஒன்று இருக்கும். இருக்கா இல்லையா? எவ்வளவு இருக்கு? அது நேச்சர். ஆனா ஈகோ எப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் நான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்.
அந்த ஈகோவை எப்ப சரி பண்ண முடியும்னா சேவை மூலமா. எது மூலமா? நீங்க நமக்கு ஈகோ வரலாம். அந்த ஈகோ வந்தாலுமே அந்த ஈகோவை நீங்க சேவையாக என்ன செய்யுங்க, பயன்படுத்தினா அந்த ஈகோ என்ன ஆயிடும்? அதனால அடிக்கடி உதாரணம் டீம் ஒர்க். எப்படி இருக்கணும்? பசிக்குதுன்னா கைக்கு பசிக்காது, ஆனா கை என்ன செய்யணும்? அதுதான் சாப்பாடு எடுத்து என்ன செய்யணும்? ஊட்டி விடணும். ஆனா கைக்கு என்ன செய்யல? பசிக்காது. ஆகாத கை என்ன சொல்லக்கூடாது, எனக்கு பசிக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வயிறு பசிக்கு கொஞ்ச நேரத்துல கை என்ன ஆயிரும்? நடுங்கும். கை என்ன ஆயிரும்? அப்ப பாதிப்பு யாருக்கு வந்துடும்? முதல்ல வராது. ஆனா அப்ப கை எப்படி ஒவ்வொருவரோட என்ன செய்யணும்? கோஆபரேட் பண்ணணும். என்ன செய்யணும்? அதே மாதிரிதான் இப்ப நிறுவனம் நம்ம உடல் மாதிரியா. நிறுவனங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனம். உடல கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, காலுன்னு ஒண்ணு இருக்கு, காலுன்னு ஒண்ணு இருக்கு, கையின்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொருன்னு ஒண்ணு இருக்கு. உடலுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு. எல்லா உறுப்புகளும் உடலுக்கு என்ன பண்ணுது? சேவை செய்யும். அதே மாதிரியா இப்ப நம்ம இங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு இருப்போம். ஒருத்தர் மேனேஜர் இருக்கலாம், ஒருத்தர் கேஷியர் இருக்கலாம், ஒருத்தர் பர்ச்சேசர் இருக்கலாம். 65 பேருக்கும் 65 பொறுப்பு இருக்கும். 65 பொறுப்பு இருக்கும். 65 பேர் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட்டை நீங்க என்ன செய்ய முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். நீங்க என்ன செய்ய முடியும்? ஏன்னா தனியான திறமை இருக்கலாம், ஆனா அந்த திறமை எல்லோரோட சேர்ந்து என்ன செய்ய பயன்படுத்தி. இப்ப இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னா எனக்கு திறமை இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தோட நான் எல்லோரும் இணைஞ்சிருக்கேன் ஒற்றுமையாக. எதுக்கு? நிறுவனத்துக்கு. எதுக்கு? நீங்க அங்க பாயிண்ட் நல்லா கூட்டணும். இந்த வளர்ச்சி எதுக்காக இருக்கணும்? நம்ம நேரம் சில நேரங்கள்ல நான் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. சாதாரண ஒருத்தர் வந்து சின்ன ஒரு யோசனை சொல்லியிருக்கார். அந்த யோசனை நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இருந்து அதை என்ன செய்யலாம்? ஏற்றுக்கலாம். என்ன அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரா இருந்தாலும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா டீம் ஒர்க் இல்லையா? 65 பேரும் நீங்க இருக்கு பொறுப்பு. 65 பேரும் ஒன்றிணைந்தால் உங்களுடைய டார்கெட் என்ன செய்யலாம்? சுலபமா ஆட்சி கொடுக்கும். அப்பதான் நீங்க என்ன ஆக முடியும்? வளர்ச்சி அடையும். நீங்க என்ன செய்யலாம்? அப்ப நீங்க அடுத்த பெரிய சூழ்நிலை அடுத்து வந்து இங்கே புறப்பட்டா ஏதோ நீங்க உங்க ஊரு பேரே தெரிய மாட்டேங்குது. புறப்பட்டு ஊரை பார்க்க எல்லா பார்க்கும் ஒரே பார்க்க வருது. புறப்பட்டா அங்க எல்லாம் பெரிய சோறு போனோம்னா அப்போ நீங்க இங்க இருந்து என்ன செய்யலாம்? அங்க பெரிய போஸ்டுக்கு அவங்க இன்னும் சென்னையில எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துறதுக்கு தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னா டீம் ஒர்க் எதுக்கணும். டீம் ஒர்க் இல்லாம நம்மளால தனிப்பட்டு என்ன முடியாது, முன்னேற முடியாது. அது உங்கள் கையில் இருக்கும். புரியுதா? சர்வீஸ் அடுத்து நீங்க அடுத்தது டீம் ஒர்க், அடுத்து டெக்னாலஜி, அடுத்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வேகம் வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வேகம் வளர்ந்துருக்கு. நம்ம பழைய காலம் மாதிரி இருக்க முடியாது. எல்லாருக்கும் டெக்னாலஜி தெரியும். இருந்தாலும் இன்னும் டெக்னாலஜி என்ன செய்யணும்? நிறைய கத்துக்கும். நீங்க என்ன செய்யணும்? அடுத்து என்ன வரப்போகுது? ஏஐன்னு சொல்லலாம். என்னது அப்படின்னா ஆர்டிபிஷியல் அதெல்லாம் வரப்போகுது. ஆனா என்ன உன்னைய மாதிரி டூப்ளிகேட் வந்துருப்பான். உன்னைய மாதிரியே அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆக அதுல நாம எப்படி யூஸ் பண்றது? எப்படி? ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராம என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் அதை பார்த்தா என்ன செய்யறாங்க. அதனால அதுல நாம எப்படி நம்முடைய நிறுவனத்தை வளர்ச்சி பண்றது, எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. ஏன்னா இன்னைக்கு விளம்பரம் ஒரு முக்கிய பங்கு. விளம்பரம் ஒரு வியாபாரம் வளர்வதற்கு ஒரு முக்கிய பங்கு என்னதான் விளம்பரம். விளம்பரம் இல்லாம இருக்காது. அதனால நாங்க 1993 இருந்து அந்த விளம்பரத்தை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்மளால இந்த நிலையை அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அப்ப இருந்து தொடர்ச்சியா நம்ம நினைஞ்சிருக்கோம். தங்கம் நிறுவனம் நாம பண்ணிட்டே வந்துருக்கோம். அதனால அப்ப டெக்னாலஜியை நீங்க எந்த அளவு நல்லா பயன்படுத்தி அதை எப்படி நீங்க கொண்டு வர்றது முன்னேற்றத்துக்கு அப்படிங்கிறத இப்ப அதான் உறுதி பிடிச்சி கொண்ட போது நம்ம நிறுவனத்துல செய்யக்கூடாது. அதனால நிறைய கஸ்டமர் வர்றாங்க, நிறைய கஸ்டமரை கொண்டு வந்து
அதானே இப்படிலாம் அந்த காலம் கிடையாது. அதற்காக நம்மளும் சீட்டு கேட்போம், அவங்க வரணும் நம்மகிட்ட வந்து கொடுக்கணும். அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு வேறு குறைஞ்சிருச்சா அவன் கஷ்டம் பண்ணிச்சு அங்கிருந்து இதெல்லாம் என்னது டெக்னாலஜி, இதெல்லாம் என்னது டெக்னாலஜி. அப்போ அவ்வளோ டெக்னாலஜி இன்னும் என்ன வரப்போதும் தெரியாது. அப்போ வியாபாரத்துக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் என்ன செய்யலாம் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப முக்கியம் இன்னோவேஷன். ஏதாவது புதுசாக ஒன்று செஞ்சுட்டு இருக்கும். ஏதாவது யாருக்கு வாடிக்கையாளருக்கு, யாருக்கு வாடிக்கையாளருக்கு ஏதாவது ஒன்றை புதிதாக எதையே பழையதே பேசிட்டு இருந்தா கஸ்டமர் யாரும் புதுசாக நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும். நம்ம என்ன செய்யணும் நம்ம தான் யோசிக்கணும். நம்ம எப்படி இதை கொண்டு வரலாம். இப்போ உங்கள் ஊரில் வந்து உதாரணம் வச்சுக்கோவேன். இப்போ உங்கள் ஊர் இந்த சென்னையில் வந்து ஆடி 18 பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த ஊரில் பற்றி யாரும் உங்கள் ஊரில் ஆறே கிடையாது. இருக்கா ஆறு? இந்த ஊர் ஆறு இருக்கானே, ஏதோ ஒரு ஆறு இருக்கு பையா. ஆறு இல்லை, அது வந்து ஆறு இல்லை. அங்கே போய் யாரும் குடிக்க முடியாது. இப்போ ஆடி 18 அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்தோம். பொதுவாக ஆடி மாதம் வியாபாரம் நடக்காது. ஆடி மாதம்னா அதாவது நான் வந்து அப்போ எங்கள் மாமா சொல்லுவார், எங்கள் மாமா ஆடி மாதம் ஆச்சு, அப்போ அந்த மாதம் வியாபாரம் இல்லை. அப்போ நான் கேட்டேன், என்ன மாமா வியாபாரம் அவ்வளோ இல்லையா? அப்போ எங்கள் மாமா சொன்னார், ஆடி மாதம் ஆட்டி எடுக்கும், புரட்டாசி மாதம் புரட்டி எடுக்கணும், ஆடி மாதம் வியாபாரம் நடக்காது. ஆடி மாதம்னா அப்படியா, அது நடக்காது. அதே அப்போ நாங்கள் யோசனை பண்ணோம். அப்போ யோசனை பண்ணோம், அது ஏன் நடக்காமல் இருக்குது? மக்கள் எப்படி தான் தங்கம் வாங்கணுமே. அப்போ அதுக்கு என்ன செய்யணுட்டு அப்புறம் ஆடி 18 அப்படிங்கிறது என்ன செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஆடி 18 பற்றி மக்களுக்கு என்ன செய்யணும் எடுத்துக்கிட்டோம். இந்த அதுலேருந்து என்னாச்சுன்னா வருஷத்துலேயே ஆகஸ்ட் மாதம் தான் அதிக டர்ன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் தான் எங்களுக்கு அதிக டர்ன் ஆயிடுச்சு. இந்த ஆகஸ்ட் மாதம் டர்ன் இருக்காது. ஆனால் அந்த ஆடி 18 ஏன்னா ஆவணியில் கல்யாணம் வந்துடும், ஆவணியில் கல்யாணம் வரும். அப்போ ஆடி 18 எல்லாரும் என்ன செய்யலாம் வர வைக்கலாம். அப்ப அந்த அந்த இதெல்லாம் வந்து நாங்க கொண்டு வந்தோம். தங்கமில் நிறுவனத்திலிருந்து என்ன செஞ்சோம் கொண்டு வந்தோம். அதே மாதிரி இப்ப வசந்த பஞ்சமி கொண்டு வந்தோம். ஜனவரியில வசந்த பஞ்சமின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா உங்க ஏரியால என்ன செய்யலாம் இதை நீங்க யாரு பண்ணணும்? புற பக்கத்துல என்ன இருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யார் உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி விசுவாசி அந்தந்த ஊர்ல அந்தந்த லோக்கல் திருவிழா நடக்க லோக்கல் அப்ப எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு நிறைய கன்செஷன் பண்ணி போனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அது போக உள்ள எப்படி கஸ்டமர் வர வைக்கிறதுக்கு ஆக்டிவிட்டி நிறைய பண்ணணும். ஸோ இன்னோவேஷன் ரொம்ப 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 முக்கியம். அதை நீங்க என்ன செய்ய நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அது மூலமா நிறைய வாடிக்கையாளர் மனுஷலாம் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? யார் செய்யணும்? நீங்க எதை செய்யணும்? ஸோ 5 இது சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னது சர்வீஸ். ஃபர்ஸ்ட் என்னது நான் என்ன சொல்லுங்க தூங்கிறாங்க என்ன சொல்லுங்க. அடுத்து யாரு? உங்களை யார் பார்த்துக்கணும்? நீங்களும் பார்த்துக்கணும். உங்களுக்கு பொறுப்பு யாரு? நிறுவனம் பொறுப்பு. மூணாவது என்னது என்ன தூங்குறீங்க எல்லாரும்? நான் அடுத்து கேட்பேன். டீம் ஒர்க் என்னது? டீம் ஒர்க் என்ன? எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சேமிச்சேன். 3. 4வது டெக்னாலஜி. 4வது 5வது இன்னோவேஷன். ஸோ இந்த 5 யார் கையில் இருக்கு? ஓகேயா? பண்ணலாமா? இந்த 5 உங்க கையில் இருக்கு. இதெல்லாம் நீ பண்ணனாலும் 6வது அவர் கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? 6வது யார் கையில் இருக்கு? நம்ம எல்லாம் முயற்சி பண்ணலாம். நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? நம்ம எல்லாரும் படிக்கிறது இல்லை. விளையாட்டு போயிட்டு புட்டு கொடுத்து நான் படிச்சதை படித்தா சரியா இருப்பா. இதெல்லாம் அப்படிதான் நடந்துருக்கு. நம்ம எதுவுமே அர்ஜுன் அதான் சொல்றாரு. அர்ஜுனா ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து சண்டை போடக்கூடிய திறமை இருக்கு. என்ன இருக்கு? அப்ப கிருஷ்ணர் வந்தார். அசுரர்கள் அழிக்கணும். எதை அழிக்கணும்?
அசுரரை அழிக்கணும். அசுரரை அழிக்கிறதுக்கு அவட்டே சக்தி இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்கு அந்த பவர் கொடுத்து அவன் கூட நினைச்சாரு. அப்ப அவனுக்கு என்ன திறமை இருக்கு? சண்டை போடக்கூடிய திறமை இருக்கு. அதே மாதிரி நமக்கு திறமை இருக்கு. வியாபாரம் பண்ணக்கூடிய தானே நம்ம எதுக்கு நீங்க வந்துருக்கோம்? வியாபாரம் பண்ண தான் போறோம். நம்ம எல்லாரும் எதுக்கு வந்துருக்கோம்? அப்ப அந்த திறமையை யாருக்காக பயன்படுத்தணும்? பகவான் காட்ட பயன்படுத்தணும். அதான் புரியுதா? அப்ப நாம எல்லாம் முயற்சி பண்ணணும். எப்படி எந்த அளவு நம்ம முயற்சி பண்ணணும் அந்த அளவு முயற்சி பண்ணி அவருடைய கருணை, யாருடைய கருணை? பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் நடக்கவே. அவன் இன்றி ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்ம கையை நகட்டணும். இதே ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு, நிறைய பேர் கையை நகட்ட முடியாது. ஏன்னா பகவானுடைய கருணை இல்லை. ஆஸ்பத்திரி ஐசியூல போய் பார்த்தா தெரியும். நரகம் வேற எங்கன்னா தேவை. நீ ஐசியூ போய் போட்டா தெரியும். எதுக்கு பார்த்தா தெரியும்? ஐசியூல போய் பார்த்தா உங்க ஊர்ல நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு. அப்போ போட்ட ஆஸ்பத்திரி இல்லையா? அவ்வளோ நிறைய வியாதி இருந்தாங்க. சரியா? வியாதிக்காரங்க இங்கே வந்துடுறாங்க. எதுக்கெல்லாம் இங்கே வந்துடுறாங்க. அப்ப அந்த கையை கூட நம்மளால அசைக்க முடியாது. எப்ப தெரியும்? அப்ப அதுக்கும் யாருடைய கருணை வேணும்? பகவானுடைய கருணை வேணும். அதனாலதான் டெய்லி பிரேயர் பண்ணணும். டெய்லி பிரேயர் யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. முயற்சியும் உங்க கையில தான் இருக்கு. பிரேயரும் நம்ம கையில இருக்கு. நாம எல்லாரும் செய்தோம் என்றால் நிறுவனம் ஆயிடும். நிறுவனம் புரியுங்களா? அவங்க முயற்சி பகவானுடைய கிருபை ரெண்டும் சேரும் பொழுது இயற்கையிலேயே நம்முடைய வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் கொண்டு வர முடியும். ஏன்னா காம்படிஷன் வேர்டு தான் இந்த உலகம். என்னது? போட்டி தான். போட்டி இல்லாமல் இருக்குமா? அது இப்போ போட்டி அதிகமாயிடும். போட்டி அதிகமாக. இப்போ எனக்கு தெரியும், நான் இந்த இவ்வளோ பெரிய ஊரில் வந்து இப்போ போன இந்த பக்கம் கடையே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம கடை போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே என்ன வந்துடும்? நான் நேற்று தான் பார்த்து இந்த பக்கம் எப்படி இவ்வளவு பெரிய தெருவில் இருக்கு, ஒரு நாள் கூட காணாம், ஒரு நாள் கூட காணாம் அப்படின்னு நினைச்சேன். அங்கே கடை கொடுப்போம். இனிமேல் நம்ம போட்டிருக்கோம், இனிமேல் எல்லாம் கடை வேணும். அப்புறம் என்ன வரும்? காம்படிஷன் வரதான் செய்யும். காம்படிஷன் எதுக்கு நாம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்கு. அதுயாக கேட்குது உங்க கையில். ஸோ அதனால எல்லாரும் இந்த 5 விஷயம் இதை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணணும். 6வது பிரார்த்தனை. 6வது என்னது? அவருடைய பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. 2வது எல்லாரும் நம்ம டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் மனிதன் உணர்வுடன் இருக்கணும். நான் டெக்னாலஜி பயன்படுத்த மிஷின் ஆயிடுறாங்க. என்ன ஆயிடுறாங்க? அது ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா சில நேரம் என்ன ஆயிடும், ஒரு காலகட்டத்தில் ஆகும், மிஷின் நிறைய வரும். ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாது? மனிதருக்கு மட்டும் உணர்வு இருக்கு. மனிதருக்கு என்ன இருக்கு? அவர்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி உள்ள போயிட்டு வந்து சாம்பார் வடை இல்லைன்னா சாம்பார் வடை இவர் அவனை மண்டையில கொட்டு பண்ணிட்டு நேரம் இவர் உள்ள போனாரு. சாம்பார் வடை கொடுத்து சாம்பாரை கொடுத்து போயிட்டாரு. அவனை கொண்டு மண்டையில சொல்லிட்டாருடா, சாம்பார் இருக்கு, வடை இருக்கு, ரெண்டையும் போட்ட சாம்பார் வடை. ஏடா நீ ஏன்டா அதை செய்யாம சொன்னியா? அவன் வந்து சாம்பார் வடைன்னா சாம்பார்ல ஊர்ல வடை தான் சாம்பார் வடைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இது பேர் சமயோஜித. என்னது? இது யாருக்கு தான் இருக்கு? மனிதருக்கு மட்டும்தான் இருக்கும். எதுக்கு இருக்காது? மிஷினுக்கு. மிஷின் என்ன நீ சொன்னியோ அது மட்டும்தான் செய்யும். மனிதருக்கு மட்டும் என்ன உண்டு? அந்த நெளிவு சுழிவு. இதுதான் பிரச்சனையே. நாட்டில் பிரச்சனை என்னன்னா சட்டம்னு கவர்மெண்ட் சொல்லிட்டே இருப்பான். சட்டம் மக்கள் நல்லது தான், மக்களுடைய. ஆனா அது லஞ்சம் கொடுத்த மட்டும் சட்டம் மாறியது இல்லை. ஏன் மாறுது? புரியுதுங்களா? ஏன்னா இந்த நெளிவு சுழிவு இதெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால இங்க நீங்க இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அல்டிமேட் கோல் யார் தான்? வாடிக்கையாளர். யாரு? அவங்களை எந்த அளவு. ஆனா பேசி புரிய வைங்க. பணிமா நினைச்சிங்க புரிய வைக்கலாம். முடியாத பட்சத்துக்கு நமக்கு வாடிக்கையாளர் தான் முக்கியம். அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்கலாம். புரியுதா? நேரம் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி தான் சார். நீங்க தான் சொன்னீங்க டெக்னாலஜி பயன்படுத்தி சொன்னீங்க. அதனால 8 நாள்ல போய் சொல்லணும். 8 நாள்ல அதையும் சொல்லக்கூடாது. அதனால எல்லாரையும் இது பண்ணக்கூடாது. பட் எப்படி நெளிவு சுழிவாக
வாடிக்கையாளரை மனதும் புண்படாமல் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாம் பொறுமையே இல்லை யாருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ரொம்ப. அதாவது செலெக்ஷன் பண்ணுறவரை 1 மணி நேரம் உட்காந்துருப்பான், பில்லு போடுக்கு 5 நிமிஷம் லேட்டாக நானே சொல்லுவான், நீயே சரியில்லைன்றா. நீயே செலெக்ஷன் பண்ண எவ்வளோ உட்காந்துருப்பாங்க, 1 ஹவர் 2 மணி நேரம் கூட பில்லு போடுறதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. அதனால் எல்லாமே ரொம்ப பக்காவாக வச்சுக்கோங்க. வேற நேரத்தை நான் போய் பில்லு கேட்டேன், நான் போய் கேட்டு போய் ஒர்க் அவுட் ஆகிட்டான். யார்? சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகலை. சிஸ்டம்னா என்ன ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம எல்லாம் சரி ஆகணும்னா ஒன்று யார் தான்? அதான் கவனம். என்கிட்ட சரணடை நான் என்ன செய்கிறேன் பாருங்க. சர்வதர்மான் பரித்தஜம் மாமியகம் சரணம் பிரச்ச அகம் தோம் சர்வ பாப்பி மோட்சிச்சாமி மாற்றிடுதா. அதை எப்படி சரணடையணும்? அதான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப நேரம் இருந்தா இப்ப நம்ம நேரம் இல்லை. அவர் எதுல இருக்கார்? நாமத்தில் இருக்கார். நாமத்தில் நம்ம என்ன வேண்டியதான்? சரணடைய வேண்டியதான். அவர் எல்லாமே சரி பண்ணி நமக்கு கொடுத்துருவார். சூழ்நிலை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அவர் தான். உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. அதனால காலையில வந்தோடனே பிரேயர் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துல சிறப்பாக என்ன செய்ய வளர்ச்சியடைய நாம் எல்லாரும் முயற்சி செய்வோம். உங்களுக்காண்டி நான் அங்க பிரார்த்தனை பண்ணிக்குவேன். இல்லைங்க மதுரையில் டெய்லி காலையில் நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், 4:30 மணிக்கு பூஜை பண்ணிடுவேன், 5:15 மணிக்கு ஜபம் பண்ணிடுவோம். நாங்கள் இதெல்லாம் ரெகுலர், இதெல்லாம் டெய்லி கடந்த 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 25 வருஷம் காலையத்துக்கு எழுந்திருவேன், 3:30 மணிக்கு எழுந்திருவேன் டெய்லி, 4:30 மணிக்கு. அப்போ இப்போ எல்லாம் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நாங்கள் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது. நான் படுக்கிறதுக்கு 12:30 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாமே நான் தான் கணக்கு எழுதணும், எல்லாம் சரி பார்க்கணும், எல்லாம் ஸ்டாக் பார்க்கணும், ஏபிஜியில் அப்போ தான். இப்போல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை தானே, ஸ்டாட்மெண்ட் பண்ணி டோட்டல் பண்ணி. இப்போ நிறைய பேர் டோட்டல் தெரியாது, நிறைய பேருக்கு 2 நம்பர் கூட்டா கூட அதான் போட்டு. எங்கள் அப்பா விட்டு அப்படி கணக்கை பார்த்தோன்னே இந்த டோட்டல் தப்பு விட்றாங்க. தெரியும், எங்கள் அப்பா படிக்கல, ஆனால் அந்த கணக்கை பார்த்தோன்னே எழுதுவார். ஏன்னா அப்படி பழம் அப்படி இல்லை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. பகவானுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய நிறுவனத்தை நல்ல வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் கொண்டு வரோம். ஓகே, டே பிடிச்சி
மேலே